சொல்லுங்கள் சார், படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்குது சார். படம் அது ஒரு தடவை பார்க்கலாம். அது அந்த படத்தோட இறுதி முயற்சி சரிங்களா, இறுதி முயற்சினால அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னென்னா கதை கொண்டு போன கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கொஞ்சம் எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரு சோகமாகவே எடுத்துட்டு பப்ளிக் ஜனங்க வந்து உட்காருவாங்களான்னு தெரியாது. ஆனால் ரஞ்சித்தோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எல்லா பற்றி ஜனம் நல்லா தான் பண்ணுவார். இதுலேயும் நல்லா அவர் குத்து கேட்ட நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதை விட அந்த இந்த போலீஸ்கார் விசாரிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் நடிச்சிருக்காரு. அவரும் அவங்க டீமில் இன்னொருத்தர் ராஜான்னு ஒருத்தர் பண்ணிக்காரு. அவங்களோட சீனாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம். எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்க கொஞ்சம் விசாரிக்கிற சீன் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரேடியாக சோகமாக கட்டுறாங்களா, நம்மளால் தாங்க முடியல. அதாவது உண்மையிலேயே கடன் தொல்லை வாங்கினவன் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டு அவங்க மனுஷன் வந்து உண்மையிலேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிற குடும்பம்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தில் வந்து நம்ம காட்டும்போது நம்ம ஒரு மாதிரியாக இருக்குது. அதை கொஞ்சம் சரியாகவும் கொண்டு போகல. அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஜனங்க வந்து பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு. ஓகே, என்னோட தனிப்பட்ட மாதிரி கருத்து பார்க்க மாட்டாங்க. சரி, இறுதி முயற்சி ஒரு நல்ல முயற்சி சார். நல்ல முயற்சியே இல்லை சார். வேறு மாதிரி கொண்டு போய்க்கலாம். அதான் சொன்னேன் சார், அவங்க எடுத்த கான்செப்ட் வந்து கந்து வெட்டி வாங்கினவங்களோட குடும்பம்லாம் இப்படி தான் பாதிக்குதுன்னு சொல்லி எடுத்த கான்செப்ட் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அது கொண்டு போன விதம் சரியில்லை. அந்த சோகம் மெயின். நீங்கள் போய் படம் பாருங்கள், ஏந்து வந்துடுவீங்க. அதாவது இறுதி முயற்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த படத்தை பார்க்காதனால அவங்க தற்கொலை பண்ணிதை விட பார்க்குறவங்க தான் தற்கொலை பண்ணிப்பாங்க. 190 பார்த்து தான் வச்சுட்டு அது நல்லா இல்லை படம். ஆனால் ரஞ்சித் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மேலே குறை சொல்ல முடியாது. ரஞ்சித் நல்லா அடிக்காரு. படம் நல்லா இருக்கு. டேரக்டர்ஸ் வந்து சரியில்லை, அவ்வளோதான் சொல்லிடலாம். ஒரு கடன் வாங்கிட்டு தொழிலுக்காண்டி அதை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிற குடும்பத்தம் அப்படின்ற பேசி தான் கான்செப்ட்டு. பட் அந்த கான்செப்டுக்கான ஒரு சொல்யூஷன் எதுவுமே சொல்லாமல் சும்மா மெசேஜ் மாதிரி கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் படம் முழுக்க நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி, படம் பார்க்க வரவங்களோட நம்பிக்கையே கெடுக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படம் முழுக்கவே அப்படி தான் இருக்கும். பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை தலைவர். பாசிட்டிவ்னா எதுவும் பெருசாக இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஆக்டிங்குமே படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கிறது. மியூசிக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் டைப்பாக, படமே சீரியல் டைப்பில் தான் இருக்கும். ஆக்டிங்கும் பெருசாக எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் இருந்தால் தானே, கதைன்னு இருந்தால் தான் ஸ்கோப் இருக்கும். அதுவே இல்லை. படம் முழுக்க ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது படமே. படமே லாகு. அதாவது இது இப்போது யாராவது ஒருத்தர் பிரச்சனையோடு அந்த படத்துக்கு வந்தாங்கன்னா தியேட்டர்லேயே தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவை அந்த படமே எடுக்க வச்சிடும். அந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்பு. படம் தற்கொலை சம்பந்தமான படம். ஆமாம், அதாவது கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறாங்களுக்கான ஒரு படம். இப்படி பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு சொல்யூஷன் சொல்லாமல் கிளைமேக்ஸில் மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க விஜய் சேதுபதி வச்சு, அவ்வளோதான். அதுக்கு சொல்யூஷனே சொல்லாமல் படம் முழுக்க சாவரத்தை பற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் சொன்னால் அது என்ன? அது கிடையாது. படம்னு வரும்போது ஒரு சொல்யூஷனோட ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா ஓகே, இல்லையா அட்லீஸ்ட் என்டர்டெயின் பண்ணாவது பண்ணணும். படம் முழுக்க நம்ம நான் தான் சொல்கிறேன், படம் பார்க்க எவனாவது ஒரு சின்ன நம்பிக்கையோட வந்தால் அழிச்சிட்டு அவனே தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்ற ஒரு படம் தான் அது. இறுதி முயற்சி நல்லாவே வந்திருக்குங்க சார். டைரக்டரோட ஃபஸ்ட்டு முயற்சியாக இருந்தாலும் இது நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரஞ்சித் சார் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது சார். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே எல்லா ஃபேமிலியில் அம்பானிலேருந்து இது என்ன சொல்கிறது விவசாயம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் அம்பானி சமாளிச்சுப்பார், நம்மளால் சமாளிக்க முடியாது. எந்த லேகும் இல்லை, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நார்மலாக பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. 4 தாராளமாக கொடுக்கும். 5-4.